வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 73. நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் பார்க்க போகிறது இலைகள் நம்மளுடைய உடலின் இதயங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இலைகளை அதிகமாக சேர்த்திக்கிறோமோ அந்த இலைகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆரோக்கியத்தின் இதயங்களாக இருக்குங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை இலைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எதெல்லாம் வாழ்க்கைக்கு பிரச்சனையோ எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அது மரங்கள் அதோடைய இலைகளை தான் முதன்மையாக வைத்தாங்க. நீங்கள் இலைகள் இல்லாத மனித வாழ்க்கையே இல்லைங்க. எந்த அளவுக்கு இலைகளை நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாத்திரமோ அந்த இலைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை 80, 90, 120 வரைக்கும் கொண்டு போகும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம வாழ்க்கை பழக்க வழக்கங்களாக எப்படி இதையெல்லாம் மாற்றிக்கிட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நாமளே ஹெல்த்தாக மெயின்டைன் செய்துக்கலாம். நம்ம வாழ்க்கையுடைய இணைந்தது தானுங்க இந்த மரங்கள், இலைகள். இதெல்லாம் நம்ம பண்டைய நெடுங்காலமாக இன்றைக்கி ஈவன் எல்லா ஜீவராசிகளும் மரங்களையும் இலைகளையும் தான் ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக நம்பி இருக்குது. ஸோ இந்த இலைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீண்டு நெடிந்து இருக்கும். அப்போ நீண்ட நெடிய நாள் வாழ்க்கைக்கு என்னென்ன இலைகள் ஆரம்பித்தா முதல்ல வாழை இலைங்க. இந்த வாழை இலையில் அத்தனை சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நச்சு நீக்கி நம்ம அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தபோது நச்சுக்கள் நம்ம உடம்பிலிருந்து நீக்கப்படும். அதே மாதிரி வாழை இலையில் சில டைம்ஸ் வாழை இலை குளியல், வாழை இலையில் அதாவது ஒரு மசாஜ் மாதிரி 2 சைடும் போத்தி படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த இலை நச்சுக்களை அப்சர்வ் பண்ணிக்கும். இது வாழை இலையின் மகத்துவம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ இலைகள் வாழ்க்கையுடைய அங்கமாகவே மாறிடுச்சு. நீங்கள் மாவிலை எடுத்துக்கோங்க. மாவிலை ஒரு சிறந்த கிருமி நாசினி. எந்த அளவுக்கு மாவிலையை நம்ம வீட்டுகளில் தோரணங்களாகவும் அதே மாதிரி காப்பு கட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த மாவிலை பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக செயல்படுறதும் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்சிடேட்டிங் ஏஜெண்ட்டாக, அதாவது ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக உருவாகும். இது அந்த காலத்தில் மாவிலை தோரணமாக ஏன் கட்டியிருந்தாங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பவர் அதிகமாகும். அப்போ அந்த காய்ந்த மாந்தலைகளை எடுத்து வீட்டில் யாருக்காவது உடல் சரியில்லைனாலோ ஒரு வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது காய்ச்சல், இருமல், இதுக்கெல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கொய்யா இலையும். கொய்யா இலைகள்லையும் அவ்வளவு இம்யூனிட்டி பவர் இருக்குங்க. அந்த கொய்யா இலைகளை பல்லு வலி அந்த மாதிரி டைமில் நல்ல கொய்யா இலைகளை கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சா பல்வலி சரியாக போயிடுமாங்க. அதனால் கொய்யா இலையிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கொய்யா இலைக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்குது. அப்புறம் பப்பாளி இலை. பப்பாளி இலை பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு இம்யூனிட்டி ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பப்பாளி இலை நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான பிளாட்டிலைட்ஸ் அதை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது வெள்ளை அணுக்கள் அதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை
இந்த பப்பாளி இலைக்கு இருக்குது. அந்த பப்பாளி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் வெள்ளை அணுக்கள் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த டெங்கு மற்றபடி காய்ச்சல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ரெடி ஆகும். அதுக்கு மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு உடலுக்கு அளவுக்கு அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதை தவிர்த்து எப்படின்னா நேச்சுரலாகவே இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பப்பாளி மாதிரி இலைகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முருங்கை இலைகள், இந்த முருங்கை இலைகள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் முருங்கை இதோடைய பலன்கள் வந்து அபரீதமானது. முருங்கைக்கீரை எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க ரெகுலராக. முருங்கைக்கீரை இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதும் இல்லாமல் உடல் நச்சுக்களை கிளியர் பண்ணுது. பிரண்டை இலை, அதே நேரத்தில் பிரண்டையுடைய தண்டு, இது ரெண்டும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் அதே நேரத்தில் தசைகளுக்கும் வலு கூட்டக்கூடியது. எலும்புகளின் பலம் இந்த பிரண்டை இலை மற்றும் தண்டு பகுதி. அதோடைய ரெகுலராக இன்றைக்கி எல்லா பக்கமுமே அதோடைய தண்டும் இலையும் சேர்த்து சமைத்து சாப்பிட்றாங்க. அதில் வந்து கால்சியம் சத்து அதிகம். அதே நேரத்தில் எலும்புகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலனை இந்த பிரண்டை இலையும் பிரண்டையுடைய தண்டு பகுதியும் கொடுக்குது. ஸோ மறக்காமல் இந்த பிரண்டையை இலையோட சாப்பிடுங்க. அதே மாதிரி முடக்கத்தான் கீரை, அந்த முடக்கத்தான் கீரைன்னு சொல்லக்கூடிய முடக்கத்தான் இலைகள் எந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கால்களுக்கு பலம் சேர்க்கிறது, அது இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து காலுக்கு மிகவும் அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுவும் ரெகுலராக நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு இலை, அதாவது வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லக்கூடிய முடக்கத்தான் கீரையுடைய இலைகள். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு உடலின் பாகங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்ம இதையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, வாழ்க்கையின் ஒரு டெய்லி யூசேஜுக்கு நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம மற்ற சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். ஏன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை பார்த்திங்கன்னா மரங்கள், அதோடைய இலைகள். எல்லா இலைகளும் மனிதன் வந்து பயன்படுத்த அவன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய சித்தர்களும் சொன்னாங்க. இன்றைக்கி மனிதனை தவிர்த்து எல்லா ஜீவராசிகளும் மரங்களையும், மலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மரங்கள் அதோடைய இலைகளை தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் வைத்தியமாக பயன்படுத்துது. எந்த குடும்ப டாக்டரோ எந்த பார்மசியும் நோக்கி எந்த ஜீவராசியும் போகிறதில்ல மனிதனை தவிர்த்து. அதுகளுக்கு எல்லா பார்மசியும் எல்லா டாக்டர்ஸும் மரங்களும் அதனுடைய இலைகள் தான். மனிதன் அவனுடைய ஆதி காலத்திலிருந்து இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இலைகளைத்தான் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொண்டான். அதில் தான் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆச்சு. அதில் தான் அந்த ஆரோக்கியத்தினால தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தான். அதே மாதிரி தான் ஆலம் இலை, அரச இலை, ஆலம் இலை, அரச இலை, இதை வந்து அப்பப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வேப்பிலை, வேப்பிலைக்கு வந்து இல்லாத மருத்துவ குணமே இல்லைங்க. வேப்பிலை வந்து எல்லா மருத்துவ தயாரிப்புகள்லேயும் வேப்பிலை பயன்படுது. வீட்டுக்கு ஒரு வேப்பிலைங்கிற மரமாக அந்த காலத்தில் ஒரு பழமொழியே இருந்தது. நீங்கள் வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலையை ஜஸ்ட்டு இந்த கொழுந்துகளை எடுத்து வெறும் வயிற்றில் போட்டு சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும். அதே மாதிரி வேப்பம் இலையை நம்ம அரைச்சி ஃபேஸில் போட்டால் ஒரு நல்ல ஃபேஸ் பேக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெகுலராக வீக்லி ஒன்ஸோ, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள்
3 நாள் அப்படி கூட பண்ணலாம். எப்படின்னா, வேப்பம் கொழுந்துகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நோயில் இருந்து தற்காத்து நம்ம லைஃப் ஜேர்னியை ரொம்ப நாள் கொண்டு போகிறதுக்கு கற்பூரவள்ளி இலைங்க. இந்த கற்பூரவள்ளி இலை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஆக சிறந்த ஒரு மருத்துவ பொருள். இந்த கற்பூரவள்ளி இலையை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் நோய் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா டெய்லியும் 2 கற்பூரவள்ளி இலைகளை நீங்கள் சாப்பிட்டு வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லைங்க, நுரையீரலை பாதுகாக்கவும் செய்யும். அதே நேரத்தில் உணவு மண்டலத்தை நன்றாக சீராக வைத்திருக்கிறதுக்கு இந்த கற்பூரவள்ளிங்கிற அருமருந்துங்க. அந்த கற்பூரவள்ளி இலையை ரெகுலராக வீட்டிலையே வளர்த்தி வெண்டு சாப்பிட்டு வாங்க. இந்த கற்பூரவள்ளி இலைகள் உடலை ஆரோக்கியத்தையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம இலைகளை பார்த்துட்ருக்கோம். மெடிஷன், டாக்டர்ஸ், ஃபார்மசின்னு சொல்லிட்டு அலையிறதை விட இலைகள் நம்ம இதயத்தை காக்கக்கூடியது. இந்த இலைகளை எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வாழ்க்கையின் ஒரு பிடிப்பாகவும் ஒரு பழக்கமாகவும், இத்தனை நாள் எத்தனையோ ஹேபிட்ஸ் நமக்கு இருந்தது, மெடிசன் ஹேபிட்ஸு, ஒவ்வொன்றுக்கும் அறிபறியாக போய் மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது அல்லது வந்து வேறு மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்களை பார்க்குறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் ஆரோக்கியமான ஹேபிட்னால் நம்ம இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இப்போ 73 சீரீஸ் சொல்லிகிட்ருக்கோம். இந்த 73ல் ஒவ்வொரு சீரீஸ்லேயும் எவ்வளவு தூரம் நம்ம ஆரோக்கியமாக இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திட்டாலே நம்ம வாழ்க்கையுடைய ஆரோக்கியம் 80, 90, 120 வயசு வரைக்கும் போகும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இலைகளை நம்ம ரெகுலராக டெய்லியும் ரொட்டீனாக எடுத்துகிட்டு இருந்தாலே நம்ம ஆரோக்கிய வாழ்க்கை நீண்டு நெடுநாள் இருக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இலைகளை வந்து இத்தனை நாள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருந்தே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக ஹேபிட்டாக பழக்க வழக்கமாக இந்த இலைகளை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது நம்ம வாழ்க்கை பயணம் நீண்டு நிலைத்திருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. தேவையான அத்தனை சத்துக்களும் இயற்கையாக மரம் என்னும் கொடை தரும் ஒரு அருமருந்து. ஸோ அதைத்தான் கற்பூரவள்ளி இலைகள்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் தூதுவளை இலை. இந்த தூதுவளையில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூதுவளை வந்து நுரையீரலை காக்கக்கூடியது. எந்த ஒரு கிருமியை உடலில் நுழைய விடாத அளவுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ தூதுவளை இலையை ரெகுலராக எடுத்துக்குங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ட்வைஸ் சளி இருக்கோ இல்லையோ, சளி இருந்தால் அந்த டைம் கண்டிப்பாக எடுத்துக்குவீங்க. பட் சளி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸோ த்ரைஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்புறம் கற்றாழை வந்து இலையே தண்டு பகுதியாக மாறி இருக்குங்க. ஸோ அதுவும் இலையில நம்ம எடுத்துக்கலாம். கற்றாழையை நம்ம எவ்வளவு தூரம் வீட்டிலேயே வளர்த்தி அதைய கட் பண்ணி மோரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பாடி சுகர் ஆகட்டும் அல்லது பிபி ஆகட்டும், உணவு மண்டலத்துக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்கின்னுக்கும் இந்த நம்ம கற்றாழை, அதாவது வந்து நம்ம ஆலுவேரான்னு சொல்லக்கூடிய கற்றாழை அவ்வளவு. அதே மாதிரி துளசி இலைகள் பார்த்திங்கன்னா அபரீதமான நோய் எதிர்ப்பு சக்தியும்
நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கக்கூடிய அத்தனை பொருளும் அந்த துளசியில் இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு துளசி மாடத்தை வச்சு அதை சுற்றி வந்தாங்க. அதிலிருந்து வரக்கூடிய காற்றே வந்து நம்மளுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடியது. அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி அந்த துளசி செடியில் கிடைக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் துளசிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. துளசி பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் வழிபடும் பொருளாக இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் துளசி மாடம். ஏன்னா இந்த துளசியை வச்சு தான் நம்ம மனிதனுடைய நுரையீரல் ஆரோக்கியம் காக்கப்பட்டது. எவ்வளவு தூரம் ரெகுலராக நீங்கள் துளசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோய் கிருமிகள் உங்களை அண்டாது. அதனால தான் துளசியை அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் ரெகுலராக துளசி தீர்த்தம் அல்லது துளசியை சாப்பிட்றது வச்சுக்கிட்டிங்கன்னா நுரையீரல் ஸ்ட்ரென்த் ஆகும். எந்த ஒரு கிருமியும் அதிகமாக சேராது. இது வந்து ஒரு வாழ்வின் அங்கமாக வைக்கும்போது ஒரு ஏஜுக்கு மேலே 60-70 வயசுக்கு மேலே நோய் தாக்கம் ஈஸியாக வந்துடும். நம்ம இந்த இலைகளை வைத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா நமக்கு மற்ற சைடு எஃபெக்ட்ஸும் வராது, மன அழுத்தமும் வராது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது, மன அழுத்தமும் இல்லாமல் வாழணும்னா இந்த மாதிரி இலைகளை நான் சொன்ன ஆரம்பத்திலேருந்து சொன்ன எவ்வளவோ இலைகள், அந்த இலைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்வின் பழக்க வழக்கங்களாக ஹேபிட்டாக ஒரு பிரச்சனைனா ஒவ்வொன்றுக்கும் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அழகாக இலைகளை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இலைகள் பயன்படுத்துறதுனால தான் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த துளசியை ரெகுலராக பயன்படுத்துவோம். அது ஒரு அருமருந்து, நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஆடாதோடா இலை, அது வந்து சளி, எப்பேற்பட்ட சளியையும் கரைத்து கொடுக்கக்கூடியது தான் ஆடாதோடா இலை. அந்த இலையை எப்பெல்லாம் சளி பிடிக்குதோ, எப்பெல்லாம் நுரையீரல் வீக்காக இருக்கோ அப்போல்லாம் கஷாயம் வச்சு குடிங்க. அதே மாதிரி தேயிலை, தேநீர் தயாரிக்கக்கூடிய தேயிலை, எஸ்பெஷலி கிரீன் டீன்னு சொல்லக்கூடிய பச்சை தேயிலை. அந்த பச்சை தேயிலையில் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுக்களை நீக்கும். அதே நேரத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நம்ம உடலில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணி கொழுப்புக்களை கரைத்து உடலுக்கு ஒரு நல்ல மெட்டபாலிசத்தை கொடுத்து, இன்றைக்கி கிரீன் டீ உலகம் பூரா ஃபேமஸ். என்னென்னா உடல் இளைப்புக்கும் மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செல்கள், நல்ல செல்கள் க்ரோத்துக்கும், அதே மாதிரி டெஸ்ட்ராயான செல்லை வெளியே தள்ளுறதுக்கும் இந்த தேயிலை, அதாவது கிரீன் டீன்னு சொல்லக்கூடிய பச்சை தேயிலை மிகவும் அருமருந்தாக இருக்குது. அதை ரெகுலராக நீங்கள் டீக்கு ஆல்டர்னேட்டிவாக, மில்க் டீக்கு ஆல்டர்னேட்டிவாக கிரீன் டீயை குடிங்க. எஸ்பெஷலி இந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது, காலையில் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் புத்துயிர் படும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா நல்ல மெட்டபாலிசம் நடக்கும், நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை இந்த தேயிலைக்கு. குப்பை மேனி இலைங்க, குப்பை மேனி இலை அவ்வளவு மருத்துவ குணமுடையது. நீங்கள் குப்பைகளுக்கு இடையில கிடைக்கக்கூடிய இலை தான் இந்த குப்பை மேனி இலை. ஆனால் குப்பை மேனி இலை பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்கின்னுக்கு எப்பேற்பட்ட வியாதியையும் கிளியர் பண்ணக்கூடியது இந்த குப்பை மேனி. இப்போல்லாம் குப்பை மேனி சோப்பு கிடைக்குது, குப்பை மேனி குளிகள் பவுடர் கிடைக்குது, குப்பை மேனி சாம்ஸ் எவ்வளவோ வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட்டு குப்பை மேனி பார்த்திங்கன்னா அதோடைய அபரீதமான மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு ஸ்கின்னில் இந்த ரேஷஸ்ஸு, ஸ்கின் டிசீசஸ்ஸு, ஸ்கின்னுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது இந்த குப்பை மேனி. ஸோ குப்பை மேனியை
உங்களுக்கு ஸ்கின்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் குப்பை மேனியை பறித்து அதைய நல்லா வந்து மஞ்சளோடு மிக்ஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு போடுங்க. ஸ்கின் எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஸ்கின் பிரச்சனையும் குப்பை மேனியில் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். நீங்கள் ஆயின்மெண்ட்டு ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் ஸ்கின்னுக்கு போட்டிங்கன்னா உங்கள் பாடியை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். குப்பை மேனி எளிய ஈஸியான வைத்தியம். அதைய பறித்து மஞ்சளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவு ஒரு எஃபெக்டிவ் அண்டு எந்த ஒரு பிரச்சனையும் சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஆரோக்கியமான தீர்வாக அமையும். எல்லாத்துக்கும் முத்தா பெற்ற மாதிரி வெற்றிலைங்க. வெற்றிலை நம்ம வாழ்க்கையில் ஒன்றி போன ஒன்று. நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு வெற்றிலை இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தாம்பூலம் சிறக்கக்கூடிய அந்த வெற்றிலை நம்ம உடலில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, உணவு பாதையை கிளியர் பண்ணக்கூடியது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து தாம்பூலம் இல்லாமல் இருக்காதுங்க. சாப்பிட்டதும் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைக்கிறதுங்கிறது ஒரு மரபாகவே நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. வெத்தலை போடுற பழக்கம் இப்போ கம்மியாயிடுச்சு. ஆனால் வெத்தலை போடாததுனால பல பிரச்சனைகள் வந்ததுங்கிறது இப்போ நம்ம கண்கூடாவே பார்த்துட்ருக்கோம். அப்போ வெற்றிலையை நீங்கள் திரும்பவும் போட ஆரம்பிங்க. லிமிட்டாக போடுறதுல தப்பில்லை. வீக்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ட்வைஸோ த்ரைஸோ வெற்றிலை பாக்கு போடுங்க. அது இருக்கக்கூடியது வந்து உங்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது இல்லாமல் உணவு மண்டலத்தை நன்றாக வைத்து கொள்றதுக்கும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி ஒரு ஆண்மைத்தன்மையும் சரி பெண்களுக்கு மற்ற இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வெற்றிலை மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெற்றிலையை ஒமிட் பண்ணாமல் ரெகுலராக போடுங்க. ஸோ இத்தனை நம்ம இலைகளை சொல்லியிருக்கோம். முருங்கை இலையிலிருந்து வேப்பந்தலையிலிருந்து துளசி இலையிலிருந்து வெற்றிலை வரைக்கும். இது எல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம வாழ்க்கையினுடைய அங்கமாக எத்தனையோ வேறு பல இலைகள் இருக்குது. அந்த இலைகளை டைம்லி நீட்ஸ் எந்தெந்த டைமில் தேவைப்படுதோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மருந்து மாத்திரைன்னு போனீங்கன்னா அதனால் பக்க விளைவுகள் அதிகம். இந்த இலைகளைத்தான் பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் பல நெடுங்காலமாக 4000 5000 10,000 ஆண்டுகளாக இந்த இலை தலைகளைத்தான் பயன்படுத்தி தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம் 80 90 120 வயசு 140 150 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில். ஸோ அப்படியெல்லாம் வாழ்க்கை பயணம் போனதுக்கு காரணம் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு மெடிசின்ஸும் இல்லாமல் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை டாக்டராக பார்த்தாங்க. மரங்களை இலைகளை வந்து மெடிசின்ஸாக பார்த்தாங்க. அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் பயணமாக நம்ம என்னென்னா இந்த இலைகளை நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக பயன்படுத்தணும். டெய்லியும் பயன்படுத்தணும். அது எப்பெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸு இலைகளாக இருந்ததுன்னா நம்மளுடைய நோய் தன்மை வந்து வராது. ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட 4 நோய் வந்ததாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இலைகள் வந்து ப்ராசஸ் டைம் வந்து அதிகமானாலும் நமக்கு என்றைக்கும் உடலுக்கு எந்த தீங்கும் நேராதவாறு ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இலைகள் தான். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இலைகளை பயன்படுத்துவோம். நம் இதயத்தையும் நம் உடலையும் பலப்படுத்துவோம். ஸோ இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 73 முடிந்தது. இந்த 73 வீடியோஸும் நம்ம நலம் அரண் சூழல் சேனலில் வீடியோ செக்ஷன்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இங்கே கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம எப்படி பழக்க வழக்கங்களாக ஹேபிட்ஸாக நம்ம எதையெல்லாம் வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை முறை வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து 80 90 120 வயசு வரைக்கும் எப்படி கொண்டு போகலான்னு
இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆழ்ந்த வியூவர்ஷிப்புக்கு நன்றி. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 74 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.